ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி குக்ஸ். இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் ரெசிபி. இது வந்து ஒரு திடீர் நூடுல்ஸ். ஏன்னா எந்த இன்க்ரீடியன்ஸும் என்கிட்ட ப்ராப்பராக இல்லை, நான் முன்னாடியே வாங்கி வைக்கல. பட் ஆனால் வீட்டில் இருந்ததை வச்சுட்டு டக்குன்னு ரெடி பண்ண நூடுல்ஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வந்து குக் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சால்ட், தேவையான சால்ட்டு, அதோட 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை குக் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வந்து அதை ஸ்டெயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கனமான பேனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெஜிடபிள் சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ இங்கே நான்ஸ்டிக் பேனில் ஒரு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் பூண்டு ஒரு 6-7 பூண்டு கொஞ்சம் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிட்டு அதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதிலே பச்சை மிளகா, க்ரீன் சில்லி ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேணாம். கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும்லாம் வேணாம், உடனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரௌனாக வந்து பூண்டு மட்டும்தான் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதோடு சேர்த்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா எவ்வளோ மெல்லிஸாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை, ஸோ தக்காளி ஒன்று மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு வதக்கிட்டு அதோட நூடுல்ஸ் குக் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது டாஸ் பண்ண மாதிரி இருக்கணும். எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த நூடுல்ஸோடு மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொரியாண்டர் வச்சு கார்னிஷ். என்கிட்ட இல்லை, கொரியாண்டர் தான் இருந்தது, அதனால் கொரியாண்டர் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதையும் கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணிடுங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலையும் அந்த காரம் இதெல்லாம் படுற மாதிரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லா ரெடி ஆகிடும். சுத்தமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நூடுல்ஸ் தனியாக இருக்காது, இதுலேயுமே எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கோம்னா. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி. தேங்க்யூ.